ராகு கேது பெயர்ச்சியானது 2014ஆம் ஆண்டில் ஜெய வருஷம் ஆனி மாதம் 13/7/2014 அன்று இரவு 9 மணிக்கு ராகு கன்னி ராசிக்கும் கேது மீன ராசிக்கும் பெயர்ச்சியாகிறார்கள். இதனால் துலாம் ராசிக்காரர்களுக்கு என்ன பலன் உண்டாகும் என பார்ப்போம். துலாம் ராசிக்கு இதுவரை ஜென்மத்தில் இருந்த ராகுவால் கெட்ட பெயர், அவமானம், பலவிதமான பிரச்சனைகளை சந்தித்து வந்தீர்கள். குடும்பத்தில் குழப்பம், அதிகப்படியான மன உளைச்சல், எந்த காரியத்தை தொட்டாலும் தடை, தாமதம், இழுபறி உண்டானது. இப்போது ஜூலை மாதம் முதல் ராசிக்கு 12இல் ராகு மறைகிறார். இதனால் கெட்டவன் கெட்டு விடுவார். அதனால் பல பிரச்சனைகளை தீரும். முக்கியமாக பணத்தட்டுப்பாடு நீங்கும். தொழில் பணி செய்யும் இடத்தில் நல்ல பெயர் கிடைக்கும். வருமானம் அதிகரிக்கும். குழந்தைகளால் நற்பெயர் உண்டாகும். சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள். இதுவரை தடையாகி வந்த வருமானம் வந்து சேரும். கேது உங்கள் ராசிக்கு 6இல் மறைவதால் செலவுகள், மருத்துவ செலவுகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும். ஆன்மீகத்தில் நாட்டம் உண்டாகும். எதிரிகள் அடங்கி போவார்கள். கடன் கட்டுக்குள் வரும். தாய்மாமனுக்கு சிக்கலான காலம் இது. இதற்கு என்ன பரிகாரம் செய்யலாம் என்று பார்க்கலாம். கேது ஞானக்காரகன், அவருக்கு விநாயகர் தான் அதிபதி. புதன்கிழமைகளில் எருக்கம்பூ மாலை அணிவித்து நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடவும். கேது சாமியார் கிரகம் என்பதால் சாமியார் ஒருவருக்கு வாழை இலையில் அறுசுவை உணவு படைத்து மதிய உணவு விருந்து கொடுத்து அவர் கையில் மஞ்சள் கலந்த பச்சரிசியை கொடுத்து கிழக்கு பார்த்து நின்று வாழ்க என வாழ்த்தி அச்சையை உங்கள் குடும்பத்தினர் மீது தூவச் சொல்லவும். அவர் காலில் விழுந்து ஆசி பெறவும்.